வருஷம் ஆஸ்கர் அனௌன்ஸ் பண்ணுதாவ, எல்லாரும் வாங்குதாக. நமக்கு மட்டும் ஆஸ்கர்னு அது வாட்டுக்கு சர்ன்னு போயிடுது அந்த பக்கம் தள்ளி. அப்பப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி யாராவது 1-2 ஆள் வாங்குதாக. இது ரெகுலராக வாங்குறதுக்கு என்ன செய்யணும், ஏன் நம்ம டேரக்டர்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ண வேணுமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டால் மன பதில் எடுத்து சொல்லிவிட்டா. இப்போ இந்தியாவில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் கலாச்சாரத்தோட ஒன்றுபட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம பண்பாடுங்கிறதுனால நம்ம இந்திய மக்களால் மட்டும்தான் அது பார்க்கப்படுது. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்திய சினிமாக்கள், குறிப்பாக தமிழ் சினிமாக்கள் வந்து எந்த ஒரு விருதுக்காக எதிர்பார்த்து எடுக்கிறது இல்லைங்க. ஆனால் வெளிநாட்டில் எடுக்கிற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உலக அளவில் பேசப்படுது, எல்லா நாட்டு மக்களும் ரசிக்கக்கூடியதாகவும் அவங்களுடைய பழக்க வழக்கம் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போகிறதாகவும் இருக்கிறதுனால அந்த படங்களை வந்து அதிகமான ஆஸ்கார் அவார்டை பெறுது. நம்ம இந்திய திரைப்படங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று கதைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வரலாற்று கதைகள் உண்மையாக பொய்யாங்கிறது நம்மளுக்கே தெரியாது. சினிமா வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் அந்த சிஜி இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்த்தா சிரிப்பு வர மாதிரி இருக்கும். பாகுபலி படங்கள்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன கதை இருக்குன்னா ஒன்றும் இல்லை. தமிழ் சினிமா நிறைய நல்ல படம் வந்துச்சு. சூரரை போற்று, ஜெய் பீம், அந்த மாதிரி படத்தில் ஆஸ்கார் கணிப்பு இருந்தால் ஏதாச்சும் ஒரு ரெக்கக்னிஷன் நம்ம தமிழ் சினிமா கிடச்சிருக்கும். லிஸ்ட்டில் வருது, ஆனால் அது அவ்வளோலாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆஸ்கார் தேர்வு குழுவிலே வந்து தகுதியானவர்களை, பலதரப்பட்டவர்களை இணைத்து கொண்டு செயல்பட்டால் அந்த விருது என்பது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்பது நம்முடைய கருத்து. மொழி புரியாமல் கூட இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. உணர்வுபூர்வமான படங்களுக்கு, இந்திய படங்களுக்கு ஆஸ்கார் கிடைக்க மாட்டாங்குது. அவங்களுக்கு எடுக்கிறது நல்லா பிரமாண்டமாகவோ ஒரு விஷயத்த பண்ணும்போது தத்ரூபமாக பண்ணும்போது அது கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகுது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் இந்திய சினிமா விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஆசிய பகுதிகளிலையும் ஹாலிவுட் பகுதிகளிலையும் நிகழ்த்திட்டு இருக்காங்க. உண்மையான கதைகளை எடுத்து முன்வைச்சா ஆஸ்கார் என்ன, அதை தாண்டியும் நம்மளுடைய மூவிஸ் ரீச் ஆவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும்.